உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, இப்ப 2024 பிறந்திருக்கிறது. உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த வருட பிறப்பினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் அதையும் சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அதையும் சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த வருடத்தில் நீங்கள் இப்போ 100% பேர் துலாம் ராசியில இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்ப அந்த துலாம் ராசியில ஒரு 30% பேர் நல்லா இருக்கிறாங்க. ஒரு 30% பேர் ஆப்பட்டது ஒரு பாதி அளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. இன்னும் 30% பேர் ஆப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில எது செஞ்சாலும் முன்னுக்கு வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த அறகுறையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்லா வாழ்றவங்களுக்கும் இந்த வருடம் எப்படியாவது நாம நல்ல நிலைமைக்கு வரணும், நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும், நாம உயர்ந்து வாழணும், கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வாழணும். இந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்ம வெளியில ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் இப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க எத்தனையோ பேர். அப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்குமா? அப்ப இந்த கலியுகத்தில் இந்த வருடத்தில் நீங்க இப்ப பார்க்க போனா இன்னைக்கு வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா, இதுல பார்க்க போனா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் என்ன, பாதகமான சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறது இப்ப சொல்ல போறோம். அதுவும் துலாம் ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்ல போறோம். இப்ப துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் ராகு பகவான், 7ஆம் இடத்தில் குரு பகவான், 12ஆம் இடத்தில் கன்னியில் கேது பகவான். இதே மகரத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த தனுசுல பாத்தீங்கன்னா புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். இந்த மாதிரி கிரக நிலைகள் தான் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது. அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தருக்கு பலன் பார்க்கணும்னா வருட கிரகங்கள் தான் முக்கியமா எடுத்துக்கணும். அப்ப குரு பகவான் ஆப்பட்டது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு வீட்டுல இருப்பாரு, அடுத்த வீட்டுக்கு அடுத்த வருஷம் போயிடுவாங்க. இது மாதிரி 12 வீடுகளையும் சுற்றி வருவதற்கு 12 வருஷம் ஆகும். ராகு கேதுங்கிறது 1.5 வருட காலங்கள் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு. இது போக சனி பகவான் ஆப்பட்டது 2.5 வருட காலங்கள். சனி பகவான் ஆப்பட்டது 12 வீட்டையும் சுத்தி வரக்கு 30 வருஷம் ஆகும். அப்போ இந்த நம்ம வருட பலன் பேசும்போது நமக்கு வருட கிரகங்களை நம்ம முக்கியமா நம்ம எடுத்து பேசணும். அது போக உங்களுக்கு பார்க்க போனா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. அப்ப உங்க ராசி அதிபதியாகப்பட்டது இப்ப குருவுடைய வீட்டுல 3ஆவது இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவானும் பிப்ரவரி மாதம் பெயர்ச்சியாகி மகரத்துக்கு போயிடுவாங்க. அப்ப அந்த மகரத்துக்கு போகக்கூடிய சுக்கிர பகவான் ஆகப்பட்டது சனியுடைய ஆட்சி வீட்டுக்கு சுக்கிர பகவான் போறாங்க. அப்ப அந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஏற்கனவே நல்ல நண்பர்கள். இந்த 9 கிரகங்கள்ல சனி பகவானுக்கு உற்ற நண்பர் யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு மிஞ்சிய நண்பர் யாருன்னா சனி பகவான். அப்ப அந்த சனி பகவானுடைய வீட்டுக்கு அந்த சுக்கிர பகவான் போகும்போது அந்த சுக்கிர பகவானுக்கு சனி பகவான் நல்லதைத்தான் செய்வார். அப்ப அந்த வருட ஆரம்பத்திலேயே நல்ல பலன் வாங்கியாச்சு இந்த துலாம் ராசிக்காரங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தனாதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானும் தனுசுல இருந்து பெயர்ச்சியாகி மகரத்துக்கு போய் அங்க உச்ச பலம் அடைகிறார். அப்ப அங்க உச்ச பலம் அடைகிறார்னா அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது தனாதிபதி. அப்ப அந்த தனாதிபதி ஆகப்பட்டது உங்களுக்கு உச்ச பலம் அடைவது மிகவும் சிறப்பு. அதுவும் மட்டும் இல்லாம 7ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அப்ப 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவானாக அவங்க 4ஆம் இடத்துல போய்
உச்சபலம் அடைவதாகப்பட்டது. இது அபாரமான ஒரு யோகம், ஒரு நேரம். அப்ப அந்த 4ஆம் இடம் அங்கே செவ்வாய் பகவான் உச்சபலம் அடைகிறார்னா, செவ்வாய்ங்கிறதே ஒரு பூமி, ஒரு பூமிக்கு காரகன். அப்ப அந்த பூமிங்கிறது நம்மளுக்கு பார்க்க போன எந்த ரூபத்திலையும் நம்மளுக்கு சொத்தோடு சொத்து சேரும். வீடு இல்லாதவங்க வீடு கட்டலாம். ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கு முயற்சி பண்றவங்க தாராளமா முயற்சி பண்ணி நல்ல பொசிஷனுக்கு வரலாம். அப்ப அவங்க எது செஞ்சாலும் அதுல லாபம் அப்படிங்கிறது அடைஞ்சு அந்த லாபத்தின் மூலியமாக இப்ப சொத்துக்கள் சேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இதன் மூலியமாக அவங்க நல்லா இருப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் கல்வி. அப்ப அந்த கல்விக்கு அதிபதியாகப்பட்டது செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி. அப்ப உங்களுக்கு அந்த கல்விங்கிறது நல்லா இருக்கும். அந்த பட்டப்படிப்பு முடிச்சுட்டு நீங்க பார்க்க போனா அந்த பட்டப்படிப்பு முடிக்கிறதுக்கும் ஃபாரின் போற மாதிரி தான் போகலாம், இந்தியாலேயே முடிக்கலாம். அந்த பட்டப்படிப்பு முடிச்ச உடனே பார்க்க போனா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல திருமணங்கிறது நடக்கும். அந்த திருமணங்கிறது தான் ஆசைப்பட்ட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். இல்ல வீட்டுல பொண்ணு பார்த்து உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்தை பத்தி குரு பகவான் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க போனா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப 40 வருஷம் 50 வருஷம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்திலையும் அப்ப கணவன் மனைவி நல்லா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பாங்க, குறையில்லாம இருப்பாங்க. அவங்க குடும்பத்துல பார்க்க போனா எந்த கஷ்டமும் இல்லாமல், மன கஷ்டங்கள் இல்லாமல், குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல சிறப்பா வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுல ஒரு சில குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது கோர்ட் வரைக்கும் போயிருக்குது. அந்த பிரச்சனைகள் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குது. இதுல பார்க்க போனா 30% அந்த மாதிரி பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அவங்க பாதிக்குதுன்னா அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை என்ன, புத்தி என்ன, அந்த விதி ஜாதகம் இப்ப என்ன பொசிஷன்ல இருக்குது, இப்ப என்ன திசை நடக்குது, அது தயவு செய்து பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அதுல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்க்க போனா ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு முதல் தர யோகம். இந்த 6ஆம் இடத்துல ராகு பகவானோ இல்ல 3ஆம் இடத்துல ராகு பகவானோ இல்ல 11ஆம் இடத்துல ராகு பகவானோ இருந்தால் கண்டிப்பாக அந்த ராசிக்காரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு கனவு வாழ்க்கை கண்டிப்பாக பலிக்கும். அப்ப அவங்க வாழ்க்கையில பார்க்க போனா நல்ல வீடு கட்டணும், இல்ல நல்ல கார் வாங்கணும், நம்ம பெரிய பங்களா கட்டணும், நம்ம பெரிய பிசினஸ் பண்ணணும், ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், இப்படின்னு என்ன கனவு கண்டிருந்தாலும் கண்டிப்பாக அந்த கனவு பலிக்கும். அது போக சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை இது வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக அது நடக்கும். அப்ப இந்த ராகு பகவானால துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு அருமையான அற்புதமான ஒரு வாழ்க்கைங்கிறது இப்ப இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்ப இந்த சனி பகவானும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது 5ஆம் இடத்துல ஆட்சியார இருக்கிறாங்க. அப்ப 5ஆம் இடம் என்பது என்னன்னா ஒருத்தருடைய பேர், புகழ், கீர்த்தி, அவங்களுடைய திறமைகள், அவங்க திறமைகள் ஆப்பட்டது வளர்ந்து அவங்க திறமைக்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சு அவங்க உயர வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா உங்களை பத்தி பல பேர் உங்க ஊர்லயும் சரி, உங்க ஸ்டேட்லயும் சரி, உங்களுடைய மாவட்டத்திலையும் சரி, அப்ப பார்க்கணும் நீங்க பெரிய ஆவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கிறது. அப்ப இதன் மூலியமா நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஏப்ரல் வரைக்கும் இருப்பாங்க. உங்களுக்கு மே மாசத்துல பெயர்ச்சி ஏறுவாங்க. அப்ப அந்த பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்துக்கு குரு போகும்போது தனம், பண வரவுல பார்க்க போனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயத்துல ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறது, ஒருத்தருக்கு பார்க்க போனா ஒரு விஷயத்துல ஜாமீனாக நின்று நீங்க பேச்சு கொடுக்கறது, இது எல்லாமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். குடும்ப சூழ்நிலையிலையும் கொஞ்சம் நீங்க பார்க்க போனா அதிகமா பேசக்கூடாது. அப்ப இந்த மாதிரி சமயத்துல பார்க்க போனா உங்களுடைய மனைவி
அவங்க ராசி நல்ல அமைப்பா இருந்துச்சுன்னா அவங்க சொல்றதை கேட்டுக்கோங்க. அப்ப நீங்க இந்த டயத்துல எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அப்ப இருக்கிற வளர்ச்சியை காப்பாத்திக்கணும்னா அந்த குரு பகவானுக்கு கண்டிப்பாக நீங்க சரணம் போட்டாகணும். குரு பகவானை தலை வணங்கி வணங்க வேண்டும். அப்ப வியாழக்கிழமை நாள்ல குரு தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வர்றது நல்ல விஷயம். இது போக பார்க்க போனா அந்த கேது பகவானும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த கேது பகவானாப்பட்ட நட்பு ஸ்தானத்துல 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த கேது பகவான் 12ஆம் இடத்துல வருதுன்னா, இதே உங்க ஜென்ம ஜாதகத்துல அந்த கேது பகவான் 12ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறாருன்னா கண்டிப்பா அது கடைசி பிறவின்னு சொல்லலாம். இப்போ பார்க்க போனா இருக்கிறது அது மாதிரி இல்லை. உங்களுக்கு நட்பு ஸ்தானத்துல இருக்கிறாங்க. எந்த ரூபத்திலும் அந்த கேது பகவான் உங்களுக்கு எடுக்க மாட்டாரு. இப்ப நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவின் மூலியமாக நான் சொன்னது உங்களுக்கு அப்படியே நடக்கும். நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.